மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் மனித பிறவியே அல்ல கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசின ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உண்மையில அவர் மனுஷன் கிடையாது. அவரு மனுஷன் தான் அடுத்தவங்க கஷ்டம் புரிஞ்சிருப்பாரு. ஒண்ணுமே தெரியாது. அவர் என்ன சொல்றது, அவர் அம்பானி அதானி அந்த மாதிரி ஆளுக்கு தான் அவரு இவங்களாம் துணை இருக்காரு. நமக்குலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. மனுஷன் தான் பிறந்துட்டு பரமாத்மான்னு சொன்னா எப்படியா நம்புறது? எல்லாம் அவர் பரமாத்மாலாம் கிடையாது, மனுஷன் தான் அவருக்கு. எப்படி கடவுள் ஆக முடியும்? மனிதனாக தான் முதல்ல இது பிரதமராக இருக்காரு. மனுஷனாக தான் பிறந்தாரு. அவர் எப்படி கடவுள் கோயில் கட்டினா எப்படி கடவுள் ஆக முடியும்? அவரு மனிதனுடைய இதே கிடையாது அந்த ஆளுக்கு. அதான் அந்த ஆள்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? ஏன்னா இப்படி ஒரு கொண்டு வந்துட்டே இருக்காரு. முதல் ஜாதி கலவரத்தை தூண்டினாரு. முஸ்லிம்களுடைய சொத்துக்கெல்லாம் பிடிங்கி காங்கிரஸ் கொடுத்துருவாங்க. ஒன்னொன்னா அவர் பேசி 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 கடைசியாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஒரு சின்ன துளியை விட்டது. இன்னைக்கு கடவுளை மெஞ்சி நானே கடவுள்ட்டாரு. சர்வ அதிகாரமா பாக்குறோம். சர்வதிகாரி நான் தான். இப்போ தோல்வியை தான். இப்போ எங்கே பார்த்தாலும் நிலவரம் பார்க்கும்போது எல்லாம் காங்கிரஸ் இவங்க என்னன்னா எல்லாம் தெய்வம் அந்த அதான் மக்களை பிளவுபடுத்துறது. அவர் கடவுள், அவரு பேய். அவரு கடவுளா இருந்தாருன்னா அவள் தான் நல்லவர் தானே. அவரு கடவுள். அவரு பேய். இன்னும் 3ஆம் வாட்டி வந்தாருன்னா அவள் தான். அவரு எல்லாரையும் மனுஷனை சாவ வச்சிருவாரு. அவரா சாமி? சாமிலாம் இவங்க தான் சாமி. எம்ஜிஆர் சாமி, ஜெயலலிதா சாமி, இது கலைஞர் சாமி. மோடிலாம் வந்தாருன்னா அவள் தான் நம்மளாம் கேடி ஆயிடுவோம். நம்மளை தூக்கி வெளியே அனுப்பிடுவாரு. எல்லாரும் தூக்கி இறக்கிடுவாரு. அவர் நிறைய இடத்துல சொன்னாரு. அவர் போய் சொல்றாருன்னா அதுக்கு எல்லாரும் நம்பிட்டு அவர் சாமி நினைச்சு நான் கும்பிடுவாங்க. அவரை சாமி நினைச்சுலாம் அவரை கும்பிட மாட்டாங்க. சாதாரண மனிதன் மாதிரி தான் வரும். இவர் தன்னுடைய சொல்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. வாழ்க்கையில எதை வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா நாடு ஒற்றுமையா இருக்க ஒரு நாட்டை உருக்குலைச்சு ஜாதி கலவரம், மத கலவரம், ஏன்னா எல்லாமே நடந்து மொத்தமா அடிக்கிறதுக்கு ஒரு பிளானிங்ல இவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் RSS சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை வழி தோன்றல் தான் இவர். இந்த மத இதை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி எங்க பார்த்தாலும் இப்ப பொதுவா நாங்க பாக்குறோம். மக்களை தான் பார்க்கும்போது டிவியில பாக்குறோம். இந்த மணிப்பூர்ல அதை கலவரம் நடந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப அதெல்லாம் நான் பெண்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏன் அங்க ஒரு நாள் கூட போய் கேட்கல, ஒன்னும் கேட்கல, எதுவுமே பண்ணல. 10 வருஷம் நாசம் தான் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டை எல்லாத்தையும். அவர்ல கடவுள் ஆக முடியாதுங்க. அப்ப இருக்கிற கடவுள் என்ன பண்ணுவாங்க? முருகர், ராமர் கோயில் கட்டினா கடவுள் ஆக முடியாது. இப்போ 100 ரூபாய்க்கு டீசல் 2 வருஷமா ஏத்தல. இப்போ மறுபடியும் ஒரு ஆட்சி ஒரு லிட்டருக்கு 400 ரூபாய்னாக்கா வாங்கிதான் ஆகணும்னாங்க. இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. 10 வருஷம் இருந்தாரு. 10 வருஷமா ஒன்றும் பண்ணல. இப்போ திடீர்னு 400 ரூபாய் ஒரு லிட்டர். ஒரு கேஸ் 1000 ரூபாய் விற்கிறாங்க. 3000 ரூபாய்னாக்கா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்றது எதுவுமே அவரு மனுஷன் இல்ல. அவரு அதுக்கும் மேல. அவரு அதெல்லாம் இந்த மரத்துலாம் ரொம்ப கஷ்டம். எதுவுமே நல்லது எதுவுமே செய்யல. மக்களுக்கு என்ன பண்ணாரு அவரு? அப்பப்போ டூர் தான் போயிருக்காரு. டூர் போற ஊரை தான் சுத்திட்டு பார்த்தாரு. மனசால யாருமே எதுவுமே பார்க்கல. அவரு மொத்தம் ஒரு 250 சீட் வராரா பாரு. முதல்ல அவரு நான் காங்கிரஸ் வரணுங்க. காங்கிரஸ் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்கும். புடுபுடிக்காரன் இருந்தானா அவள் தான். மோடி இருந்தாருன்னா புடுபுடிக்கார. அவரு புரியுதா? மோடி இருந்தாருன்னா புடுபுடிக்காரு. எல்லாரும் புடுபுடு காட்டி விட்டு போயிடுவாரு. வருவாரு சின்ன பையன், 16 வயசு பையன், 8 ஓட்டு போடுறான். அப்போ வரமாட்டாரா? ஒரு பையன் 8 ஓட்டு போடுறான். நம்ம ஒரு ஓட்டு போறதுக்கே இல்லாதெல்லாம் கேக்குறாங்க. ஆதார் கூட, ஐடி கூட என்னமோ கேக்குறாங்க. நம்ம என்ன பண்றது? போடுறான் எப்படின்னு தெரியல. கேட்டா பாஜக எல்லாமே சுத்தமானவங்க சொல்றாங்க. எங்க தலைவர் அண்ணாமலை பேசுவார் எல்லாத்தையும். அதாவதுங்க நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா முஸ்லிம் மக்களுடைய சொத்துக்கள்லாம் பிடிங்கி அங்க கொடுத்துட வேண்டாரு. சிறுபான அப்புறம் அவருடைய நிலங்களை பிடுங்க வேண்டாரு. அவர் பசுக்களை வதை செய்வாங்க. இப்பெல்லாம் நிறைய பேசினார். போய் மக்கள் மத்தியில் எடுப்படல. இப்ப அதை விட்டுட்டு இப்ப இந்துக்கள் மனதுடைய பெரும்பான்மை இந்துக்கள் நாட்டில் வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய மனதை மிகவும் புண்படுத்தியிருக்காரு இவர். நான் கடவுள்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்புறம் நீ கடவுள்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? இப்ப இருக்கிறவங்களாம் யாரு? கடவுள் எதுக்கு தோன்றாரு? அப்புறம் கோயில் எதுக்கு, குளம் எதுக்கு? எல்லாம் நீயே ஒரு இடத்துல நின்ற வேண்டியதானே? நாம கடவுள் டெல்லியில ஆட்சி பண்ண வேண்டியதானே? பிஜேபி கூட அதை கலைச்சிட்டு என்ன இவங்க ஆட்சி பண்ண வேண்டியதான். அங்கங்க பிஜேபி மோடியை பார்த்து ஆசீர்வாதம் போங்க. அவர் தான் கடவுள்னு சொல்ல வேண்டியதான். மற்றது இங்க வரும்போது தமிழ்நாடுன்னு வந்தா இங்க வந்தா அந்த விவேகானந்தர் அது இதுன்னு சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒடிசா ஏதோ தமிழ்ல ஆளலாமான்னு அமீர்ஷா கேட்டிருக்காப்புல. எல்லாமே பார்க்கும்போது மத வெறியில தான் இருக்காங்க.
மாடு இந்த இப்போ பார்த்தா மாட்டுக்கு இருத்தீங்கன்னா அதை பண்ணுறாங்க தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பண்ணுறது எல்லாமே இவங்க தான் மொத்தமாக வெளியில் அனுப்பி விடுறது, இவங்க தான் மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது இவங்க தான். ஆனால் ஜனங்களை வந்து இப்படியே இவங்க இது பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து ஜனங்களுக்கு வெறுப்பு உண்டு பண்ணிக்கிட்டு மறைமுகமாக இருந்து நல்லது பண்ணுன்னு பிரிவினையை பண்ணிக்கிட்டு விலைவாசி ஏற்றிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விலைவாசி பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் ஆகாது. இந்த வண்டிகளை பார்த்தீங்கன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி 70 இந்த பல்சர் இந்த வண்டியில் பார்த்தா 70 80க்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே 140 பாதிக்கு பாதி ஏற்றிட்டானுங்க. மக்களை வந்து ஏமாத்துறாரு. இப்போ வந்து 7 அம்பானிக்கு 5 அம்பானிக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணாருல, ஏன் அது எங்களுக்கு பண்ணக்கூடாதா? எங்களுக்கு 1000 ரூபாய் பேங்க்ல இருந்தா என்ன பண்றாங்க? லோனை பிடிங்கிறாங்க, ஆட்டோ பிடுங்குறாங்க. அவரு 5 அம்பானிக்கு தள்ளுபடி பண்ணாரு 35,000 கோடி, எல்லாமே 35,000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டு இப்போ எலெக்ஷனுக்கு கூட்டுங்கினாரு. அந்த செலவு பண்றாங்க. கேட்டா அவர் கல்யாணம் ஆகலையும். என்னையா இது மக்களே பார்த்து செய்யுங்க. பெரிய மனுஷன் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன்னா 4 ஆதாரம் அகமும் பிடிச்ச மனிதன்ட்டு இவங்க வாங்குறாங்க. இவங்களுக்கு இப்போ புரியல. பைராம் பட்டா காயத்ரி பைராம் அந்த பொம்பளையை கேட்டாலே எல்லா விஷயம் சொல்லும். இவங்க யாருன்னு கௌதமியை கேட்டால் சொல்லும். குஷ்பு கூட ஒதுங்கி இருக்குது, அதை கேட்டால் சொல்லும் என்னாச்சுட்டு. அப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து அடுத்த தேர்தலே நடக்காது நாட்டில். மன்னர் பரம்பரை வந்துடும். மன்னர் பரம்பரை ஆட்சி மாதிரி ஒன் மேன் ஷோ. அவங்க சொல்றதான் கேட்குற மாதிரி வந்துடும். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு புரியாதனால மக்களுக்கு என்ன செய்யணும் தெரியாதனால நம்ம என்ன பண்ண சொல்ல முடியாது. அப்படி ஒரு சில மக்கள் அவனுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை முடியாது, வட மாநிலங்களை ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய தலைவர் தான் அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எல்லாமே ஏற்றிட்டாங்க. வண்டிகள் ஆட்டோன்னு எல்லாம் ஏற்றிங்க. இப்போ வரும் விலைவாசி ஏறி போச்சு. எங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை. அதனால இவர் வந்து பிளவுபடுத்தி அதை தேவையில்லாத பண்ணி நல்லது பண்ண மாதிரி தெரியல. இவர் வந்து கடைசி நேரத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஓட்டை வாங்கி வந்துடலான்ற முயற்சி பண்றாரு. கட்டாயம் வர முடியாது.